ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி. வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போது தான் கோகோனட் பர்ஃபி ஒயிட்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டுடலாம். இல்லைனா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு துருவி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு முழு தேங்காய். இப்போ இந்த தேங்காவை நெய்யிலே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ கரிஞ்சிடவும் கூடாது. நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி உதிரியாக வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதே பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம நல்ல கட்டியான சுகர் சிரப் செஞ்சுக்க போகிறோம். இதில் இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் தேங்காய் பர்ஃபி நல்ல டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. இப்போ ஓரளவு நம்மளுக்கு வந்திருக்கு கம்பி பதம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். இப்போ இது ஓரளவு இன்னும் ஆயிடுச்சு. இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் 1 இல்லை 2 ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதே நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா கட்டியாக போகுது. இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி பிளேட்டில் கீ வச்சு நல்லா இதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம்னா கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நம்ம ஒரு ஷேப் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பராக தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வந்து காய வைக்கணும். ஓகே, இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து பீஸ் போட்டு வச்சிடறேன். அப்போனா தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த தேங்காய் பர்ஃபியை ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.